ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 வரமிளகா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா அது 3ஐயும் கொட்டி நல்லா வறுத்துக்கணும். அது வறுத்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற பொருளை போட்டு சட்னி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னென்னா கொஞ்சோண்டு வர கொத்தமல்லி, புதினா சட்னியோ தக்காளி சட்னியோ செய்யும்போது கொஞ்சோண்டு வர கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நான் சொன்ன சீக்ரெட் பொருள். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் சின்னதாக புளியும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வணங்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக வணங்கினா போதும். இது கூடயே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வணக்கி வச்சுருக்கிறத மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடி பண்ணி தாளித்து எடுத்து கொட்டிட்டேன். இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி கூட வச்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள்.